என்னங்க என்னங்க என்னடி பூரிய தேய்க்க சொன்னா என்ன தேய்க்கிற? காலையில கடைக்கு பலகாரம் போட்டாகணும் கடந்து ஒராசுறாள. ஒராசிட்டாலும் இந்த ஊரையே என் பேர்ல எழுதி வச்சுட்டு போறீங்க இல்ல? இந்த படுத்து தூங்குதே நம்ம 5 வயசு பொண்ணு அலங்காரம், அதுக்கு உங்க சொத்தெல்லாம் எழுதி வச்சுட்டு போறீங்க. சொத்து எங்க போயிட போகுது? பத்திரம் என் கையில. கையெழுத்து அவங்க கையில. உங்க தம்பியும் தங்கச்சி அவ்வளவு சீக்கிரம் கையெழுத்து போட்டுவாங்களா? நான் ஊதாரி புள்ளன்னு சொத்தெல்லாம் என் தங்கச்சி மேலயும் என் தம்பி மேலயும் எழுதிட்டு அந்த ஆளு போய் சேர்ந்துட்டான். சரி, அந்த சகுனி கிழவன் தான் செத்து ஒளிஞ்சிட்டான். இந்த சனியனுங்க கெஞ்சியும் கேக்குறோம் மிஞ்சியும் கேட்டுட்டோம், கூட பிறந்த அண்ணன் தானே, சொத்தை எழுதி கொடுத்துருவோம்னு கொஞ்சமாவது அசைஞ்சு கொடுக்குதுங்களா? அதுக்குதான் சோறு தண்ணி இல்லாம அதுங்களை பக்கத்து ரூம்ல போட்டு பூட்டி வச்சிருக்கிறேன். உயிருக்கு பயந்து உயிர்ல கையெழுத்து போடாமையா போதுங்க. அங்க என்ன பாக்குற? அங்க நிறைய பூரி போடுறாங்க அக்கா. அங்க நிறைய தண்ணி இருக்கு, தரேன் குடிச்சுக்க. பானையில தண்ணி இல்லக்கா, அதெல்லாம் நான் குடிச்சிட்டேன். பாபு அக்கா, இப்போ கண்ணுலதான் தண்ணி வருது, அத குடிக்க கூடாதுல்ல? ஓ குடிக்கலாமே. ஏண்டி தவிக்கிறானே தம்பி, ஒரு கையெழுத்த போட்டு கொடுத்துட்டு சோறு தண்ணி கொடுத்து அவனை சுகமா வச்சுக்க கூடாது? கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லையே. இறக்கத்தை பத்தி நீ பேசுறியா? கேட்டா என்ன, நான் பொம்பளை இல்ல புள்ள பக்கல? புள்ளைய பெத்துட்டா போதுமா? மனசுல சுத்தம் இருக்கணும். ஊரார் சொத்துக்கு அலையாம தானா உழைச்சு திங்கணும். அவ பொம்பளை. அடியே, உனக்கு இவ்வளவு திமிரு கூடாதுடி. இதுக்கு பேரு திமிரு இல்ல, தன்மானம். கொழுப்புடி. உனக்கு இந்த தண்டனை போதாது, இழுத்து வச்சு வார வாரம் சூடு போடணும். வர்றேன். அக்கா, ரொம்ப பசிக்குதுக்கா. கொஞ்சம் தாங்கிக்கப்பா. இவ்வளவு கஷ்டப்படுறோமே, கடவுள் இது வரைக்கும் ஏன் வழிகாட்டல? ரொம்ப பேர் பசியோட இருக்காங்க பாரு, அதுதான் நம்ம பசி அவருக்கு தெரியல. நாக்குல எச்சியாவது இருந்தா முழுங்கிருப்பேன், நாக்கே வறண்டு போச்சக்கா. கடவுளே, பாபு மழை தண்ணி தரேன். தண்ணி பிடிக்கிறியா? அடியே, கையெழுத்து போடுற வரைக்கும் தண்ணி கிடையாது. கையெழுத்து போட்டா தம்பியோட வாழ்க்கை? தம்பி பெரிய தம்பி, அவன் வாழ்க்கை எப்படி போனா எனக்கு என்னடி? பசிக்கிற வயிற்றுக்கு சோறு போடுவியா? அதை விட்டுட்டு வெறும் தண்ணியை கொடுத்தே தம்பிய சாகடிக்க பாக்குறியே. பாபு, அண்ணன் பூரி தரான், வாங்கிக்கடா. வா. இந்த பூரி மட்டும் இல்ல, வேளா வேலைக்கு சோறு, ராத்திரில குடிக்க பாலு, போட்டுக்க புது புது ட்ரெஸ்ஸா வாங்கி தரேன். அக்கா கிட்ட சொல்லி பத்திரத்துல கையெழுத்து மட்டும் வாங்கி கொடுத்துருப்பா. கையெழுத்து வாங்கி கொடுக்குறியாப்பா? இந்த பூரி இந்தா, இந்தாப்பா பூரி. வா வாப்பா. அட பாவி, கைய வெறி நாய் கடிக்கிற மாதிரி கடிச்சிட்டியடா. கடிக்காம
சொத்துக்காக அவனுக்கு ஆசை காட்டி பூரிய லஞ்சமா கொடுத்தா சும்மா இருப்பானா? நீ பேசாத. எவனையோ காதலிச்சு அவன் எங்கேயோ ஓடி போயிட்டான். அவன் திரும்பி வந்த உடனே இந்த சொத்தெல்லாம் வச்சு 2 பேரும் கும்மாளம் அடிக்கலான்னு பாக்குறீங்க. அதுக்குதான் தம்பியை தயார் பண்றேன். முன்னால பிறந்த அண்ணனை மறந்துட்டேன். காசுக்காக இவ்வளவு கொடுமைகளையும் பண்ணிட்டு அழுத்தமா அண்ணன் வேற சொல்றியே, வெக்கமா இல்ல? காரியா துப்புற? என்னங்க இவ வேற. என்னங்க இங்க வாங்கல. அவ துப்புறா, நீ கத்துற. என்னடி? அட அவ கிடக்குறா. இந்த பாத்தீங்களா, ஜிலு ஜிலுன்னு மழை பெய்யுது. குளு குளுன்னு இருக்கிறத விட்டு அவகிட்ட என்ன பேசுவாங்க? அக்கா கதவை திறந்து வாக்கா போயிடலாம். நீ இங்கே இரு, நான் போய் அவங்க எங்க இருக்காங்கன்னு பாத்துட்டு வரேன். டேய், திருட்டு பயலே, திருடவா பாக்குற? நான் திருடல, நான் திருடல, நான் திருடல. வாமா, என்ன பணமா? கூட பிறந்த தம்பி. ஆமா, பணத்தை அடக்கம் பண்ண பணம் இல்ல. ஓசி அடக்கமா? அது சரி. வாழ வச்சா காசு கேட்கலாம், கீழே போறதுக்கு எதுக்கு காசு? கொண்டா புள்ளைய. ஆமா, இது என்ன நெருப்புல போன மாதிரி தெரியுது? தானா போனதா தள்ளி விட்டதா? விதியா? விதியோட விபத்துல என் தம்பி போயிட்டான். தண்ணியவே கொடுத்து வளர்க்கறாளே அக்கா, இதை விட எண்ணெயில விழுந்து சாகிறதே மேல்னு தற்செயலா என் தம்பி செத்துட்டாயா? அம்மா, நீ சொல்ற, நான் கேக்குறேன். ஆனா போலீஸ் இத நம்ப மாட்டாங்க. பாரு, டாக்டர் சர்டிபிகேட் இல்லாம நான் புதைக்க மாட்டேன். ஐயா ஐயா, இது அநியாயம் ஐயா. அநியாயம் தான். கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா. வாழறதுக்கு ஒரு பிடி சோறு போட முடியாதவன் என் தம்பிக்கு வாய்க்கரிசியாவது போட்டு போறேன். தயவு பண்ணி பண்ணிட வேண்டியதுதான். கொண்டா போனது. இந்த உபகாரத்துக்கு நீயும் உபகாரம் பண்ணுவேல்ல? நான் நல்லா இருந்தேனா இந்த நல்லடக்கம் பண்ணதுக்காக? நல்லா தானே இருக்கு. இந்த மின்னல் வெற்ற கும்முன்னு உடல் கேட்டலாம் தெரியும். நீ ஒரு மனுஷனா? இல்ல, நாய் பூனையா இப்படி நடக்கும், மனுஷன்னா இப்படி நடப்பான். இங்க எவனே எந்திரிக்க மாட்டான்.